இப்போ வரைக்கும் ஐயாசாமியோட காமெடிய யாராலயுமே வந்து மறக்க முடியாது. நங்குற மாரி நறுக்குன்னு பொருந்துச்சா அப்படின்ற காமெடிலாம். அண்ட் சச்சின் இப்போ ரிலீஸ் ஆவுது. நம்ம ஏன் தியேட்டர்ல போய் மறுபடியும் சச்சின் படத்த பார்க்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறவங்களுக்கு நெறைய ஆன்சர்ஸ் நான் வந்து சொல்லப் போறேன். அதாவது சச்சின் தளபதி விஜய் அவர்கள ரொம்ப நாளாவே வந்து ஆக்ஷன் ஹீரோவா, அதாவது வர வர ரொம்ப ஆக்ஷன் ஹீரோவா ஆயிட்டியா மைக்கேல். காதலுக்கு மரியாதைலாம் உனக்கு மறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ மறுபடியும் ஒரு வின்டேஜ் தளபதிய பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்தா எப்படி இருக்கும்? அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா சச்சின் படத்த போய் தியேட்டர்ல பார்க்கலாம். ஏன்னா தளபதி விஜய் அவங்களுடைய கேரக்டர் அவ்ளோ சூப்பரா வந்து எழுதியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இண்டஸ்ட்ரியில நம்ம நெறைய பேர வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மயில்சாமி அவர்களாகட்டும், ரகுவரன் அவர்களாகட்டும், அண்ட் கேமராமேன் கம் டைரக்டர் ஜீவா அவர்களாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவும் கண்டிப்பா நம்ம சச்சின போய் பார்க்கலாம். அண்ட் ரகுவரன் அவங்கள பொறுத்தவரைக்கும் நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. முக்கியமா வில்லனா நெறைய ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதிலேயே ஒன் ஆஃப் த யூனிக் கேரக்டர்னா கண்டிப்பா நம்ம சச்சின் படத்த அண்ட் நம்ம திருமலைய கூட வந்து சொல்லலாம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா வந்து சச்சின வந்து சொல்லலாம். ஏன்னா சச்சின்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு அப்பா கேரக்டர், அதாவது கௌதம் அப்படின்ற கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. வந்து போறது ஒரு 2, 3 சீன்னாலும் சும்மா சூப்பரா இருக்கும். அந்த சீனோட கனெக்ஷன்ஸ், அதாவது ஃபாதருக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க.